இந்திய ஜனநாயக கட்சியின் 4வது மாநில மாநாடு கடலென திரள்வீர் கடலூர் February 8 வேப்பூர் பாசார் கடலூர். பாராட்டு விழா நடத்துவதன் மூலம் அரசு ஊழியர்களையும் ஆசிரியர்களையும் திமுக ஏமாற்ற முடியாது என்று பாமக தலைவர் அன்புமணி சாடியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்ட அறிக்கையில், அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் நியாயமான எந்த கோரிக்கைகளையும் நிறைவேற்றாமல் துரோகத்தை மட்டுமே பரிசாக அளித்த முதல்வர் ஸ்டாலினுக்கு ஜாக்டோஜியோ அமைப்பின் போர்வையில் நன்றி அறிவிப்பு மாநாடு என்ற பெயரில் நாளை ஒரு நாடகம் அரங்கேறப்பட உள்ளது. அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் திமுக அரசுக்கு எதிராக எரிமலையாக கொந்தளித்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் நன்றி அறிவிப்பு என்ற பெயரில் விழா எடுப்பது வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுவது போல உள்ளது. முதலமைச்சருக்கு பாராட்டு விழா என்பது எதுவுமே செய்யாதவருக்கு சாதனையாளர் விருது வழங்குவதற்கு ஒப்பான நகைச்சுவை. 10 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து அரசு ஊழியர்கள் போராடினார்கள். அவர்களின் எந்த கோரிக்கையையும் நிறைவேற்றப்படவில்லை. அரசு ஊழியர்களை ஏமாற்றும் வகையில் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் என்ற ஒரு திட்டத்தை அரசு அறிவித்தது. அதுவே ஒரு உருப்படாத திட்டம்தான். அதுவும் கூட அறிவிக்கப்பட்டு 35 நாட்களாகியும் இன்னமும் நடைமுறைக்கு வரவில்லை. ஊராட்சி செயலர்கள், சத்துணவு பணியாளர்கள், டாஸ்மாக் தொழிலாளர்கள், பகுதி நேர ஆசிரியர்கள் என பலரும் இன்னும் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் முதலமைச்சருக்கு பாராட்டு விழா நடத்துவது குரூரமான நகைச்சுவை. அரசு ஊழியர்களின் நன்றி அறிவிப்பு மாநாடு என அறிவித்துவிட்டு அதில் பங்கேற்க திமுகவினரை அழைத்து வர ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன என்று சரமாரியாக விமர்சித்துள்ளார். மேலும் கோடிக்கணக்கில் பணத்தை வாரி இறைத்து அரசு ஊழியர் அமைப்புகள் பெயரில் திமுகவே பாராட்டு விழாக்களை நடத்தினாலும் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் ஆதரவை பெற முடியாது. நம்ப வைத்து துரோகம் செய்த திமுகவை வரும் தேர்தலில் அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் பழி தீர்க்கப் போவது உறுதி என்று தனது அறிக்கையில் அன்புமணி குறிப்பிட்டுள்ளார்.